பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக லேயராக சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இட்லி தோசையெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த ரெசிப்பியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. தாராளமாக இந்த ரெசிப்பியை ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு AVD கிச்சன். இந்த ரெசிபிக்காக 2 கப் அளவு கோதுமை எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு. அப்போ தான் ரெசிபி உங்களுக்கு லேயராக அழகாக வரும். பாருங்கள், மாவை பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. நம்ம இந்த கேப்பில் இந்த ரெசிபிக்கான ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கான ஸ்டஃபிங்காக 350 கிராம் அளவு உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கனமான கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவு பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். அது கூட 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா 1 கப் அளவு பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி உங்களுக்கு பிடிக்கணும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பட்டாணி வேகட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இது கூட இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கை உள்ளே ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக விடுங்க. அவ்வளோதான், இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ரெசிபிக்காக 50 கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க தாராளமாக கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். பட் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுட்டில் உள்ள ஈரப்பதத்தை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு முடிஞ்ச அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும் இந்த ரெசிபி. இப்போ ஊற வச்ச மாவை இதே மாதிரி லைட்டாக பிணைஞ்சு கொடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4லேருந்து 5 உருண்டைகளாக இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பால்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி தின்னாக ஷீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு யூஸ் பண்ண உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷீட் தின்னாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு 4 ரோல்ஸை வந்து ஷீட் பண்ணி ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஷீட் பண்ண ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் க்ரீமை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே மாதிரி முடிஞ்சால் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கொஞ்சமாக வீட் ஃப்ளாரை டஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயரை வச்சு கவர் பண்ணணும். இதே மாதிரி மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 4 ஷீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இதே மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. பின்னையும் முன்னையும் ஃபோர்க் வச்சு லைட்டாக பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த டோவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் பொறுமையாக சிவந்து வர மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த ரெசிப்பியை ஸ்நாக்ஸாக பண்ணி தர போகிறீங்க அப்படின்னா நான் கட் பண்ண சைஸை விட இன்னும் கூட சிறுசாக பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே பஃப்ஸ் மாதிரி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோடைய எண்டில் நான் அதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி ஷீட்டை மட்டும் நைட்டே பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரெசிபி ரெடி. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் சைஸ் கம்மி பண்ணி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே பஃப்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். 2 in 1 பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஸ்நாக்ஸ்க்கோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.